எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாஸ் ரவி. என்னுடைய முதல் படம் காத்து வாக்கில் ஒரு காதல்ன்ற ஒரு படத்தை நடிச்சிருக்கேன், நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய அண்ணன் தயாரிப்பாளர் ஏஎல் எனக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துடைய அரை மணி நேரம் கிளைமேக்ஸை தயவு செஞ்சு யாரும் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை ரிவீல் பண்ணாமல் எழுதிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் நான் பெருசாக நம்பியிருக்கேன் இந்த படத்துடைய ஒரு அடுத்து கொண்டு போகணுண்டு. ஸோ மக்கள்கிட்ட சேர்க்குறது நீங்கள் தான். உங்களில் ஒருத்தனாக வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கே எனக்கு ஒரு 19 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதே ப்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே என்னை நிறைய பேருக்கு தெரியும். வலியோடு தான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ உங்களை நம்பி மட்டும்தான் இந்த இடத்துல வந்து தைரியமாக நிற்கிறோன்னா நீங்கள் இந்த படத்தை அடுத்து கொண்டு போவீங்கன்றதான். ஏன்னா நீங்கள் எதுவுமே சேர்த்த படம் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை அளவு கடந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்ட்டு எல்லாரும் சொன்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவு செய்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு என் டீம் தீனானலேருந்து சுப்ராய் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே எனக்கு கூட இருக்கிறவங்க எல்லா கருணானலேருந்து அண்ணன்லேருந்து எல்லாருமே எனக்கு குருநாதர் டைரக்டர் சுப்பிரமணிய சிவா சார்லேருந்து எனக்கு இவ்வளோ தான் நிற்கிறதுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பழைய படத்தை டைட்டில் வைக்கிறது படம் நல்லா இருக்கு, அதே டைட்டில் வச்சிருக்கீங்க. அது ஒரு காதல், படத்துல 2 காதல் இருக்குது. இல்லைங்க சார், கரெக்டு சார். என்னன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சார் 2019 வந்து இது ஒரு சின்ன ஒரு பைலட்டாக தான் எடுத்தேன். ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக ஒரு 20 நிமிஷம் கதையாக. அப்பயே நான் அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்க, நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் கதையை எழுதி ரெடி பண்ணி ஃபுல் படத்தை தயாரிப்பாளர் ஏஎல் சார்கிட்ட இந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால முதல் டைட்டில் நாங்கள் தான் வச்சோம். இதான் இல்லை, நீங்கள் படம் பார்த்தீங்களா, இந்த டைட்டில் மாற்ற முடியுமா? இந்த கதைக்கு என்ன டைட்டில்? தேங்க்யூ சார். அதுவே ஸ்ட்ராங் இண்டிகேஷன். இது ஃபெஸ்டிவல் லெவல். தேங்க்யூ சார். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். என்ன சார் சார் கதாநாயகி இருக்காங்க சார். கதாநாயகி இல்லை சார், இப்போ வந்து நான் இந்த கதையில் 2 ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா. அவங்க வந்து என்கிட்ட வரும்போது நல்ல கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்களா, ஒரு 3 days அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோயின் தான் அவங்க. அவங்கெல்லாம் நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல. அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருந்தாங்க. சரி, என்ன காரணம்னு தெரியல, படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷனுக்கு பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல, சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா இங்கே நடித்த ஆர்டிஸ்ட்டுகளை ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார், கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்த படத்தில் நடிச்சா பரவாயில்ல, சீரியலுக்கு எவ்வளோ பில்டப்பா, அது எது எப்படின்னு தெரியல சார், சொல்ல முடியாது சார். அதை ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. விஜய் சேதுபதி அண்ணா எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது மேடைக்காகவோ இந்த இது ப்ரெஸ்ஸுக்காகவோ சொல்லலை. அவர் எனக்கு கூட பார்த்த அண்ணன் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த டைட்டில் விஷயம் நான் அண்ணன் கிட்ட பேசினேன். அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஆக்சுவலாக அப்போ அவங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் தான். ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்குது, உனக்கு ப்ரொமோஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ண ஹெல்ப் வேணுமா சொல்கிறேன், நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். ஸோ அதில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. இல்லை சார், முயற்சி பண்ணுறேன் சார். அண்ணன் பிஸியாக இருக்காரு, ஆனால் மீட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், ஆசைப்படுறோம். கண்டிப்பாக நடக்க நினைக்கிறேன் சார். இல்லை சார், நான் அண்ணா யோகி பாபா அண்ணனுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். அந்த நட்பின் பிறகு தான் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு ப்ரொமோ வரைக்கும் பைட்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு சார். இப்போ கூட ஒரு 2 days முன்னாடி பேசினார். படம் தேட்டரில் பார்த்துறேன், ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன், கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு உனக்கு நான் அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் சார், ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். சைடு போயினே இருக்காருல்ல.
என்ன சொல்லணும்? கவின்ற ஒரு இளைஞர் வந்து வேற ஜாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார் ஒரு காவல்துறை. இல்லை, இந்த கருத்தை வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்கறத நிறுத்திட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னும் அதிகாரிங்க, இன்னும் அரசியல்வாதிங்க, அவங்க கிட்ட கேளுங்க. சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது? சினிமா நடிகர் என்ன இருக்குது? ஒரு நடிகர் நான். ஆனால் நாட்டை ஆள்றவங்க கிட்ட கேட்கணும், இந்த சாதி இருக்கணுமா வேணாமா, இந்த சாதிய முறை இருக்கு நல்லதா கெட்டதா, அரசியல் தேவையா தேவையற்ற அரசியல் எது? இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வேணுன்றாங்க, கரெக்டாக போயிடுச்சுன்றாங்க. பள்ளிக்கூடம் கல்வி வந்துடுச்சுன்றாங்க. எல்லாமே கிடைக்குது இந்த அரசால, எல்லாமே கிடைக்குது. ஆனால் நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணணும். சினிமா நடிகர் என்னால் என்ன முயற்சி பண்ண முடியும்? சினிமா நடிகர் தான் முதலமைச்சர் ஆனாரு, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா. இல்ல, அவர் சினிமா நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா? நீங்க ஊடகத்துல பேசுறீங்கல்ல, ஜாதி இதெல்லாம் ஒழியணும்னு சொல்றீங்கல்ல, அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா இந்த நீங்க காதல சேர்க்கணும் தான் வரீங்க உள்ள. சரி, ஹீரோ காதல சேர்க்கல நீங்க, அதனாலதான் கேட்கறேன். இது படத்துக்கு சுத்து போடுற அது இல்ல. இந்த கேள்வியெல்லாம், இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமா வெடிக்குது. இப்போ நான் எஸ்கார்டு ஓடவோ இல்லை 4 பேர் ஓடவோ நான் சுத்துறவங்க கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் தளத்தில் இருக்கிறவங்கள, அரசியல் தளத்தில் இயங்குறவங்கள கேட்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, அவங்க பதில் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை. சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சமூக நீதி தான் பேணி காக்கணும். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கிறோன்னு தெரியாது. ஆனால் சமூக நீதியோட தான் நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா பழகிறோம். ஆனால் ஒரு திருமணம் வரும்போது, உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா. நம்மளாம் தமிழர்கள்னு சொல்கிறோம், இனமாக சேர்ந்துருக்குமே தவிர இனமாக சேர்ந்துருக்கோமா? சாதியாக தான் இருக்கிறோம். என்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க கொல்ல, உன்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க அடிக்கல, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது. அப்போ அது பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும். அது தொடர்ச்சியாக கல்வியிலிருந்து ஆரம்பிக்கணும். அரசு எல்லா இடத்துலையும் அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சினிமா துறையிலேருந்து ஏன் கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, உங்கள் சினிமா துறையில் தான் ஒரு அரசியல் கட்சி பெரிய இயக்கமாக ஒருத்தர் இறங்கியிருக்காரு. இயக்கத்துலேருந்து டிவிகே கட்சியாக இறங்கியிருக்காரு. ஆமாம், அவர் கேள்வி கேட்கலாம், அவர் வந்து பதில் சொல்லணும். கண்டிப்பாக அவருக்கான பொறுப்பு இருக்குது. அவர் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து பதில் சொல்லணும். சொல்லாமல் இருக்கிறது அது அது அரசு தான். நீங்க கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்க நானா வந்து உட்கார்றேன். சப்போர்ட் என்னது எனக்கு சரி எனக்கு புரியல. ஆணவ கொலை படத்துல நீங்க பாத்தீங்கன்னா காதலரை வந்து ஈஸியா வந்து அபியூஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த கேள்விகள்லாம் வருது. இந்த படத்துல இருக்கனால தான் கேட்கிறோமே உங்களை. இது சாதி ஆணவ கொலையாது? ஆமா, ஏமாத்துறாங்களா பெண்களை? யாரை ஏமாத்துறது? நீங்களே படம் பார்த்திருப்பீங்க. அவர் இன்னும் 1/2 hour ரிவீல் பண்ண வேணான்ட்டாரு. பண்ணனா சொல்ல பண்ணிடலாம். சொல்லுங்க சார். படத்துல நடிச்சிருப்பீங்க நீங்க, கல்லூரி வினோத் எல்லாரும். இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க 2 பேரும் நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. டைரக்டர் தொழிலாளி சார், என் கூட வேலை செய்யற தொழிலாளி சார், என் தம்பி சார். நாங்கெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யறோம். உங்களை மாதிரி தான் அந்த மொன்ன டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு வாய்ப்பு போட்டோ எடுத்துன்னு வாய்ப்பு தண்ண பையன் சார். நான் 30 வருஷம் இது சினிமாவில் வந்து இன்னும் அப்போ அந்த வேலை என் கூட இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போறாருல, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. அது என் கடமை இல்லையா சார்? அதிகமாக வேலை செஞ்சு தானே சார் ஆகணும். படத்துல வந்து ஃபர்ஸ்ட் அப்ப வந்து கிழிஞ்சி துணி போட்டுருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா கலகலா ஜிகிஜிகின்னு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். போட்டு எப்படி இருந்தது? இந்த இவர் தான் சார் கேட்கணும். அதெல்லாம் அதையும் அவர் தான் போட்டு வச்சாரு, இதையும் அவர் தான் போட்டு வச்சாரு. வேற நான் போடல. அமாவாசை வேற சொன்னாரு. அமாவாசை பயங்கரமா தெரிஞ்சு விட்டுருக்காரு. ஆமா, உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பண்ணும்போது? ஓகேவா? ஓகே தான். அது டைரக்டர் சொல்றதை நான் பண்ணிட்டேன். உனக்கு ஓகேவா? நீ தான் சொல்லணும். நான் ஓகேவாடா நான் சொல்ல முடியுமா? நான் வேலை தான் செஞ்சிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீ தான் சொல்லணும். நல்லா இருக்குதா? நல்ல படம் ஃபுல்லா அவர் தான் புத்தி பத்தி சொல்லுவாரு. போனா விஷயம் நல்லதா இருக்கும், நம்ம முன்னேறலான்ட்டு. நல்லா தான் இருந்தது. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம கேட்குறோம். அவர் டேரக்டரா ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்குறோம். தப்பு ரைட் இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். படத்துல கூட நிறைய தவறுகள் இருந்தால் நான் நேராக போய் சொல்லுவேன், இது தப்பா இருக்குது ரவியை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தப்பா இல்லைன்னா அதையும் நான் இது பண்ணிக்குவேன், பேசிக்குவேன். ஆமா, இல்லை சார், இல்லை சார். எனக்கு வந்து என்னன்னா அந்த கேரக்டர் வந்து மாரிமுத்து சார் இருக்கார்ல, அவரை நடிக்க வைக்கலான்ட்டு தான் பேச்சுவார்த்தை அப்போ பண்ணியிருந்தது. அந்த டைமில் கொஞ்சம் தவறுன நாளில் தான் ஷூட் போகுது. அப்போ வந்து எனக்கு வந்து நான் தான் கம்பல் பண்ணி நடிக்க வச்சேன். அவருக்கு விருப்பமே இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்காரு. கல்லூரி வினோத் நல்ல படம், தனுஷோட பெரிய படம் ஹிட் கொடுத்தீங்க. ஆமா, 8 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல காமெடி ப்ளோட் அழகா இருந்தது. ஆமா ஆமா, நல்ல காமெடி எல்லாம் பண்றீங்க. இந்த படத்துல அந்த டைமிங் அதே மாதிரி பண்றீங்க. தேங்க்யூ. ஏன் அதை நிறுத்திட்டீங்க? நானா எதுவும் நிறுத்தல, அதுவா அப்படி இருக்கு. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த படங்கள். ஏன்னா காமெடி படங்கள் பண்றத அயோத்தி பண்ணேன். ஸோ கேரக்டராக எனக்கு ஒரு ஆஸ் ஆக்டரா
காமெடி மட்டும் இல்லாமல் எல்லா ரோலுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனப்பும் இருக்குது. அது கரெக்டான ரிலீஸ் டேட்டு எல்லா விஷயமும் அமையணும். படத்துடைய சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து என்னுடைய சக்ஸஸ் அதில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இயக்குனருக்கும் தீனா அண்ணனுக்கு 2 பேருக்கும் சேர்த்த கேள்வி. ஐயோ, சென்னையில் சென்னை பூர்வகுடி மக்களை நீங்கள் வெறும் வன்முறையாளர்கள்ங்கிற மாதிரி சித்தரிச்சு நிறைய படங்கள்ல காட்டிட்டு இருக்கீங்க. அது எப்படி நீங்க அக்செப்ட் பண்றீங்க? என்ன பண்ணுறது, வயிறுன்னு ஒன்று இருக்குதா? ஒரிஜினல் வயிறு இல்லாட்டா உலக இல்லையாது கலாட்டா. வயிறு சாப்பிட்ணும். நான் போய் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் என்ன அந்த படம் நடிக்க வைக்கிறேன் நான் கேட்டு வெளியே வர முடியுமா? எத்தனை படத்தில் அந்த மாதிரி கேட்டு வருது, வேலைக்கு போடுவேன் நான். அப்படி தான் டேரக்டர் கூப்பிடுறாங்க, வந்து நடிகன்றாங்க, நம்ம போய் நடிச்சுட்டு வரோம். நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த படத்தில் அது இல்லை சார். இந்த படத்தில் நான் நார்த் மெட்ராஸ்ன்னு காமிக்கல. அதாவது அங்கே இருக்கிற ஒரு சில பேர் இங்கே எல்லாமே நார்த் மெட்ராஸில் இல்லை சாருங்க. வெளியூரில் இங்கே பார்த்தீங்கன்னா 365 நாளில் எத்தனையோ கிராமம், எத்தனையோ சென்னை, அதர் ஸ்டேட்லேருந்துலாம் இங்கே இருக்காங்க. எல்லாம் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அதனால் பண்ணுற பைப்புலாம் நார்த் மெட்ராஸ் கிடையாதுல்ல. இல்லைண்ணா, பெரிய டைரக்டர்லேருந்து நீ சின்ன டைரக்டர் வரைக்கும் அந்த மாதிரி தான் காட்சி எடுக்கிறாங்க. கால போகல அதில் மாறிடும் சார். நம்ம மாற்றலாம்ல. இல்லை சார், நம்ம மாற்ற முடியாது சார். பூர்வகுடி மக்கள் நீங்க கடைசி வரைக்கும் வன்முறையாளர்களாக காட்டுனீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் அதையே தான் தொடருவான். அது எப்படி மாற்றுவீங்க? இல்லை, அதுக்கு தீர்வா நம்ம இந்த படம் சார். அது என்னென்ன பிரச்சனைனா, அங்கிருந்து ஒரு டைரக்டர் இப்போ நீங்கள் சென்னை பற்றி படம் பண்ணுறவங்க யாருமே சென்னையில் இருக்கவங்க யாரும் படம் பண்ணல. சென்னையிலேருந்து ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணானா அந்த மண்ணினுடைய வேல்யூன்னா அவனுடைய வலிமை என்ன, வலி என்னன்னு சொல்லுவான். புதுசாக எல்லாம் அது வெற்றிமாறனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த டைரக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நார்த் மெட்ராஸுக்கு அங்கே இருக்கிறத தெரிஞ்சுன்னு ஒரு முகத்தை தெரிஞ்சுன்னு தான் அவங்க படம் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பாக அந்த வாழ்வியலை படம் பண்ணுறதுக்கு அங்கே பல்வேறு வழிகள் இருக்குது. அந்த உட்காந்து பேசலாம். அங்கேருந்து ஒருத்தன் சொல்லணும். அது சொல்லாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். அதுக்கு பதில் சொல்ல முடியாது.